ஆஷனா வந்துட்டு சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் ஹெட் கோச்சை பற்றி ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு அவரோட ட்ரேடில் வந்துட்டு அவரே ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. அது ரெண்டத்தை பற்றி தான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஹெட் கோச் அப்டேட்லேருந்தே வருவோம். ஆஷனா வந்துட்டு ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, இயான் மார்கன் வந்துட்டு சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சா வர்றதுக்கு சான்ஸ் அதிகம்னு சொல்லியிருக்காரு. ஆஷனா சொன்ன இன்ஃபர்மேஷன் படி வந்துட்டு சிஎஸ்கே தான் இயான் மார்கனை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோர்கன் வந்துட்டு இப்போ இதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மிட் சீசன் ரோல். லைக் அவர் வந்துட்டு மெகா ஆக்ஷன்லேருந்து அவராக டீம் எடுக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி வேற ஒருத்தங்க பில்ட் பண்ண டீம்லேருந்து தான் அவர் இப்போ எடுத்து டேக் ஓவர் பண்ண போறாரு. இதில் தான் ஆஷனா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்லியிருந்தார். லைக் இயான் மார்கன் வந்துட்டு லைக் கோச்சிங் ரோல் கொடுத்தாங்கன்னா இந்த 1 இயர் கான்ட்ராக்ட் போடாம லைக் 4 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டாதான் அது ஒரு வேலிடா இருக்கும். லைக் அதுதான் ஃபேரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ வந்துட்டு வேற யாரோ பில்ட் பண்ண டீம்ல இருந்து இப்போ இந்த சீசன் பில்ட் பண்ணலனா கூட லைக் அவர் வந்துட்டு இப்போ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியலனா கூட அது வந்துட்டு பிளேம் இயான் மார்கன் மேல போகக்கூடாது. ஏன்னா ஸ்டீஃபன் ஃபிளமிங் பில்ட் பண்ண டீம் தான் இது. ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு அவர் ஆஃப் சீசன்ல போவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் மெகா ஆக்ஷன்ல தான் போவாருன்னு நினைச்சேன். பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் போயிட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு இயான் மார்கனுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஆஷனா சொன்னாரு, விச் இஸ் ஃபேர் ஆக்சுவலி. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு, ஆல்ரெடி வந்துட்டு இயான் மார்கனுக்கு நிறைய பிரான்ச்சைசில இருந்து ஹெட் கோச் ரோலோட இது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவர் இமீடியட்டா அந்த கோச்சிங் ரோல் ஃபுல் டைம் செட்டப்குள்ள வரணும்னு அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்காரு. ஆனா கரண்ட்லி வந்துட்டு லண்டன் ஸ்பிரிட்டோட ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ரோல்ல இருக்காரு. ஸோ அவர் சிஎஸ்கேக்கு வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோச்சா தான் இருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், நல்ல டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒயிட் பால் கிரிக்கெட் நாலேஜ் அவருக்கு சூப்பராகவே இருக்கு. லைக் T20யோட நாலேஜ் சொல்றேன். தென் கேம் சுச்சுவேஷனை நல்லா ரீட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. லைக் ரொம்ப அனலிட்டிக்கா இருப்பாரு. பிளஸ் நிறைய இந்த அனாலிசிஸ் பண்றவங்களோட நல்லா ஒர்க் பண்ணுவாரு. இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அண்ட் ஆனஸ்ட்லி சிஎஸ்கேக்கு வந்துட்டு மோர்கன் வந்தா நல்ல அனாலிசிஸ் அண்ட் டாக்டிக்கல் சைடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் இருக்கும். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கைஸ், யார் கோச்சா வந்தாலும் சரி சிஎஸ்கேக்கு வந்துட்டு அவங்க வந்து தோனி கீழே வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். சிஎஸ்கேவோட கல்ச்சர் அப்படிதான். ஸோ மோர்கன் வருவாரா இல்லையா பார்ப்போம். ஸ்டில் நான் என்ன நினைக்கிறேன்னா, மைக் அசி வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அசி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் கண்டக்டர் தான் ஆப்ஷனில் இருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு சிஎஸ்கே ஹெட் கோச் ரேஸில் வந்துட்டு என்ன கேட்டால் அசி வெர்சஸ் மோர்கன் தான் சொல்லுவேன். பட் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஆஷனா நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம். அண்ட் வந்துட்டு ஒரு குவிக் அப்டேட் கைஸ், என்னன்னா சிஎஸ்கேவோட பிசியோ டீம்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. லைக் சிஎஸ்கேவோட மொத்த பிசியோ டீமே வந்துட்டு சாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு. லைக் எப்படின்னா வந்துட்டு அசிஸ்டன்ட் பிசியோ வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு தேங்க்யூ போஸ்ட் போட்டிருக்காரு சிஎஸ்கேக்கு. ஸோ அதை வச்சு வந்துட்டு மொத்த பிசியோ டீமே சாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனால் சிஎஸ்கே சைட்ல இருந்து எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால அது கன்ஃபார்மா லைக் ஹெட் ஃபிசியோன்னு ஒருத்தர் இருப்பார், மெயின் ஃபிசியோன்னு. அவரை வந்துட்டு சாக் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் ஆனால் அசிஸ்டன்ட் ஃபிசியோ வந்துட்டு அவரை சாக் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. ஸோ பார்ப்போம் கைஸ். இப்போ நம்ம பிளாக் பஸ்டர் டாபிக்குள்ளே வருவோம் கைஸ். ஹர்திக் பாண்டியா ட்ரேட் தான் கைஸ். இந்த ட்ரேட்ல ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் ஹர்திக்கை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் போது, ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு வந்த ரிப்போர்ட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரிப்போர்ட் படி வந்துட்டு ஹர்திக்கே வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட போயிட்டு திரும்பி என்னை ட்ரேட் பண்ண பாசிபிலிட்டியை பற்றி அப்ரோச் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு மேஜர் கண்டிஷன் அவரே வச்சிருக்காரு. லைக் கேப்டன்சி தான் அதோட மேஜர் கண்டிஷனு. ஹர்திக் வந்துட்டு திரும்பி போனார்னா கேப்டன்சி இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காருன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜிடி சைட்லேருந்து இமீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுபம் கில் வந்துட்டு ஆல்ரெடி ஜிடியோட கேப்டனாக இருக்காரு. ஸோ கேப்டன்சி பொசிஷனில் சேஞ்ச் பண்ணால் ஜிடி ரெடி இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனஸ்ட்லி இந்த ட்ரேட் ஸ்டோரி வந்துட்டு இப்போ எங்கே போகுதுன்னே எனக்கு புரியலை கைஸ். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேனாங்க, அப்புறம் கேகேஆர்னாங்க, ஆர்ஆர்னாங்க, எல்எஸ்ஜின்னாங்க, இப்போ வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸு. ஹர்திக்கோட ஃபியூச்சரை பற்றி டெய்லி ஒரு புது அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்னா ஹர்திக்கு கேப்டன்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இந்த ரிப்போர்ட்ஸ் மூலியமா வந்து தெரியுது. அவர் சிம்பிளி வந்துட்டு ஒரு டீமுக்கு போகணும்னு மட்டும் இல்லை, லீடர்ஷிப் ரோலை எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு தெரியுது. அதுதான் வந்துட்டு ட்ரேட் டிஸ்கஷனை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணதும் தோணுது சிஎஸ்கேக்கு. லைக் இப்போ அவர் கேப்டன்சி கேட்குறாருன்னா கேப்டன்சி இஷ்யூ வரும். ஆல்ரெடி வந்துட்டு ருத்து கேப்டனா இருக்காரு, டோனியோட ப்ரெசன்ஸ் இருக்கு. ஸோ ஹர்திக் வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்தாருன்னா அவரோட ரோல் என்ன அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். பர்சனலி வந்துட்டு எனக்கு ஹர்திக் சிஎஸ்கேக்கு வரணும்னு இருந்தாலும் குவாட் பேலன்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு டிஸ்டர்பே ஆகக்கூடாது கைஸ்.
லைக் இப்போ வந்துட்டு ருத்ராஜா அவராக இறங்கிட்டு ஹர்திக் வர்றது ஓகே, சஞ்சு வேற இருக்காரு. லைக் இந்த மாதிரி ஹர்திக் வர்றது ஓகேனா அது வேற. பிளேயரை விட ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். ஏன்னா லைக் அவர் மட்டும் ஒரு பிளேயர் கிடையாது, மீதி 24 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரேட் சாகா வந்துட்டு இன்னும் முடியலை. ஆக்சுவலி இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜுக்கே போகுது கைஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்னன்னா, ஹர்திக்கோட ட்ரேடும் வந்துட்டு டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. சிஎஸ்கேட ஹெட் கோச் வந்துட்டு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்ல வந்துரும்னு சொல்றாங்க. ஸோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயான் மார்கன் வந்துட்டு சிஎஸ்கேட ஹெட் கோச்சா வருவாரா, இல்ல மைக் அசிமன் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஷன் தான் நினைக்கிறீங்களா? அண்ட் ஹர்திக் வந்துட்டு ஜிடி கேப்டன்சி கண்டிஷன் ரிஜெக்ட் பண்ணது கரெக்டான டெசிஷன் நினைக்கிறீங்களா, இல்ல ஹர்திக்கு வந்துட்டு கேப்டன்சி கொடுக்கணும் தான் நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிரிக்கரான்ட்டுக்கு. பை பை கைஸ், see you in the next video.